வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு டாபிக் என்னென்னா ப்ரோ, ஆல்ரெடி வந்து மேனுவல் கார்ஸ் பேசியிருந்தோம், வேரியன்ட் வைஸ் பேசியிருந்தோம். அதாவது ஒரு இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே என்னென்ன மேனுவல் கார்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு 7 லட்சத்துலேருந்து 17 லட்சம் வரைக்கும் சிறந்த ஆட்டோமேட்டிக் கார்ஸ் எது, வேரியன்ட் ஸ்பெசிஃபிக்காக தான் போக போகிறோம். ஃபீச்சர்ஸ் பற்றியும் பேசலாம், அந்த காரோட ரிலையபிலிட்டி, சேஃப்டி எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. டைமும் அதிகமாக எடுத்துக்கலங்க, ஸ்ட்ரெயிட் டு த டாபிக் போயிடலாம். எப்பவுமே அந்த அக்சசரிஸ் ரிலேட்டடாக வந்து டேஷ் கேமுக்கு வந்து நம்ம சொல்லிட்டே இருப்போம். இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கார் வாங்குறப்போ நிறைய அக்சசரிஸ் போடுறீங்க, தயவு செஞ்சு ஒரு டேஷ் கேமும் போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃப்ளீட் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் நம்ம ஃப்ளீட் ட்ராக் சொல்லிட்டு இருக்கோம். அந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் 4K ரெசல்யூஷனில் ஃப்ரண்ட் டேஷ் கேம் கொடுக்குறாங்க, ரியரில் வந்து ஹெச்டியில் கொடுக்குறாங்க, நல்ல ஒரு கிளாரிட்டியில் இருக்குது. இன்ஸ்டலேஷனும் வந்து வீட்டுக்கே அடுத்த நாள் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த டேஷ் கேம் நான் சொல்கிறது வாங்கலைனாலும் நீங்கள் வேறு ஒரு டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. டேஷ் கேமில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிஷியலாக ஸ்டார்டிங் ப்ரோ, உங்களுக்கு ஆல்டோ கேட்டன், எஸ்ப்ரெஸோ இருக்குது, செலுரியோ இருக்குது, ரெனோவோட குவிட் இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரெனோ குவிட்டுங்க, ரெனோ குவிட்டோட 1 லிட்டர் ஏஎம்டி ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஓட்டினமே வண்டி நல்லா இருந்துச்சுங்க ப்ரோ. எனக்கு ஓட்டும்போது அந்த ப்ரைஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ். பவர் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? டீசெண்டாக இருந்துச்சு, ஏன்னா 1 லிட்டர் நம்ம ஓட்டணும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு டீசெண்டாக இருந்துச்சு, ஒன்றும் ஒரு அண்டர் பவர்டா மாதிரி இல்லை. அந்த செக்மெண்ட்டில் ஒரு 1000 சிசி இன்ஜின் என்ன பர்ஃபார்ம் பண்ணுமோ அது பண்ணுச்சு. ரெனால்ட் குவிட்டோட ஏஎம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா RXL ஆப்ஷனல் ஒரு வேரியன்ட் ப்ரோ. ஆன்ரோடே 6.64 lakhs தான். ஆன்ரோடே அவ்வளோதான், புது வண்டி உங்களுக்கு. சரிங்களா? ப்ரைஸிங்க்கு சூப்பரான ஒரு வேல்யூ. உங்களுக்கு பேசிக் ஃபீச்சர்ஸ், அதாவது எல்லாருமே என்ன எதிர்பார்ப்போம், ஒரு ஏசி அந்த பட்ஜெட்டில், ஒரு ஏசி, ஒரு ஆடியோ சிஸ்டம் எதிர்பார்ப்போம், அப்புறம் ஒரு பவர் ஸ்டேரிங் எதிர்பார்ப்போம். இந்த விஷயங்கள்லாம் அதில் கிடச்சிருது. சேஃப்டி ரீதியாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமு, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், டியூவல் ஏர்பேக்ஸ், இன்டைரக்ட் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஏர்பேக்ஸ் இன்னும் 6 ஏர்பேக்ஸ் இல்லை, அது மட்டும் தான் ட்ராபேக்கு. பட் அந்த 6.64 lakhsக்கு ஒரு காமன் மேன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு வண்டி வாங்குறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒர்த்துங்க. ஏன்னா ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னொன்று செலிரியோ, எஸ்ப்ரெஸோ, ஆல்டோ கேட்டன் ஏன் வேணாம் அப்படின்னு போகிறோன்னா, ஆல்டோ கேட்டன் ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. எஸ்ப்ரெஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் அதோட டிசைன் பர்சனலாக எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு அபிப்பிராயம் இல்லை. நீங்கள் எஸ்ப்ரெஸோ ஓட்டிருக்கீங்களா? நல்ல ஒரு மேலே ஹைட்டில் உட்காந்து கமாண்டிங்காக உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், சஸ்பென்ஷனும் நல்லா இருக்கும். ஆனால் அந்த டிசைன் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதை விட்டுட்டு நம்ம வந்தோம்னா செலிரியோ இருக்குது. செலிரியோவும் எனக்கு பர்சனலாக வந்து அந்த டிசைன் வந்து ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை. பழைய செலிரியோ நல்லா இருக்கும். ஆமாம். அப்புறம் அந்த 1 லிட்டர் ஏஎம்டிஸும் அதுலேயும் 1 லிட்டர் தான் இந்த நம்ம சொன்னதெல்லாம். அந்த 1 லிட்டர் ஏஎம்டியும் இந்த 1 லிட்டர் ஏஎம்டி பார்க்கும்போது ரெனால்ட் குவிட்டோட ஏஎம்டியோட கேலிப்ரேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. கியர் ஷிஃப்டிங் வந்து உங்களுக்கு ஒரு ஏஎம்டி மாதிரி இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு ஸ்லிக்கப் பண்ணாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இதே பிராண்டு நிசான் மேக்னெட்டோட ஏஎம்டி எடுத்தீங்கன்னா, நிசான் மேக்னெட் இவங்க ரெனோலாம் அவங்களோட ஏஎம்டிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜர்க்கியாக ஃபீல் ஆகும். பட் இதில் வந்து அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ பேலன்ஸ் ஆயிருச்சு. இன்னொன்று இந்த ஏஎம்டி வந்து ஒரு காமன் மேனுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்காத ஒரு ஏஎம்டி. ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் போகலாம், கம்ஃபர்டபுளாக போகலாம். ஒரு குழந்தை இருந்ததுன்னா பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஒரு பட்ஜெட்குள்ளே பார்க்குறோம், ஒரு சின்ன ஃபேமிலி புது வண்டி எடுக்கணும், ஒரு 7 ரூபா தான் என்னோட பட்ஜெட்டு, ஒரு ஆட்டோமேட்டிக் காராக வாங்கணும்னா அது போகலாம். இதை விட்டுட்டீங்க, ரெனால்ட் குவிட்டை விட்டுட்டீங்கன்னா என்னோட ஆப்ஷன் செலிரியோ. ஆனால் செலிரியோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா மைலேஜ் கவலையே இருக்காது ப்ரோ. ஒரு 20க்கு மேலே கிடைக்கும் எப்படி இருந்தாலும், பெட்ரோல்லையே 20க்கு மேலே கிடைக்கும். அவங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கணும், மற்றபடி அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஓகேவாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெனால்ட் குவிட் ஓகே அந்த பட்ஜெட்டில் ஏஎம்டி கியர் பாக்ஸோட போகணும். ஏன்னா செலிரியோ போனோம்னா ப்ரைஸிங் ஏஎம்டி போகும்போது கொஞ்சம் அதிகமாக போயிடும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அப்போ எனக்கு வந்து இது வந்து வேல்யூ ஃபார் மணியப்பட்டது. இன்னொன்று சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ஒரு 4500 ரூபா சர்வீஸ் காஸ்ட்டு. பில்டு குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது அந்த செக்மெண்ட்டில். பில்டு குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு எந்த காசுமே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் ஓகேவாக இருக்கும். ரொம்ப வந்து இப்போ சல்லியாக நொறுங்கக்கூடிய ஒரு காராக இருக்காது, ஓகேவாக இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஒரு காமன் மேனுக்கு ஒரு 7 lakh பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு ஏஎம்டி கார் ரெனால்ட் குவிட்டில் அந்த RXL ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்க, 1 லிட்டர் என்ஜினோட வர்றது. என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து பொறுமையாக தான் இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாக மாருதியோட 1 லிட்டர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. லீனியரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பொறுமையாக போய் வர்றதுக்கு ஓகேவாக இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிண்டி ஐட்டன் நியாஸோட ஏஎம்டி, அதில் வந்து மேக்னா வேரியண்ட்டுங்க. பேஸ் மாடல் அடுத்த வேரியண்ட் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோடு வந்து 8.8 lakhs வருது. ஆன்ரோடு 8.8 lakhs வருது.
i10 EOS பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ரீதியாக பேசணும்னா ஒரு 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் தான், பெருசாக வந்து சாலிடாக இருக்கக்கூடிய கார். ஆனால் 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, ஹில் ஹோல்டு எல்லாமே இந்த மேக்னா வேரியன்ட்ல தான் கிடைக்குது. பேசிக் மாடல் இஎஸ்பியும் கிடையாது, ஹில் ஹோல்டும் கிடையாது. இந்த மேக்னா வேரியன்ட் போகும்போது ஹில் ஹோல்டும் இஎஸ்பியும் வந்துருது. ஓகே, நீங்க i10 EOS வந்து ஓட்டி பார்த்துருக்கீங்களா? கருப்பு ஓட்டி பார்த்தா நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏஎம்டி கியர் பாக்ஸும் ஓட்டி இருக்கேன், நம்ம இவர் வச்சிருக்காரு, மணிஷ் வச்சிருக்காரு. ஓகே, நல்ல ஒரு உள்ள இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அப் மார்க்கெட்டா, நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ல பெர்ஃபெக்ட்டா ஒரு பிரீமியம் காரோட, பிரீமியம் கார்னு சொல்ல முடியாது, அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இன்டீரியர் சூப்பரா இருந்துச்சு. நீங்க கம்பேர் பண்ண முடியாது. நீங்க மாருதி ஸ்விஃப்ட் இருக்கு, அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அவ்வளவு குவாலிட்டில அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். அதாவது எந்த ஒரு பெரிய காருக்கு சலச்சது இல்லாத மாதிரி ஒரு இன்டீரியர் ஃபினிஷிங் இருக்கும். சீட்டோட அப்போல்ஸ்ட்ரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த குவாலிட்டி லெவல்ஸ் என்ன மைலேஜ் தான் ஏஎம்டி கியர் பாக்ஸ்ல சுத்தமா வரலன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அது உங்களுக்கு ஹிண்டையோட 1.2 லிட்டரே உங்களுக்கு மைலேஜ் பெருசா இருக்காது இல்லங்க. ரெனால்ட் கிவிட்டோட மைலேஜ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா வந்து ஒரு 13ல இருந்து 17 ஹிண்டை i10 EOS வந்து அதோட கம்மியா தான் கிடைக்குது ஆக்சுவலா. ஏன்னா அவரே அதுல மைலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு சிஎன்ஜி தான் போட்டாரு. ஏஎம்டில சிஎன்ஜி ஆஃப்டர் மார்க்கெட்ல போட்டிருக்காரு. எவ்வளவு கிடைக்குதாமா ப்ரோ? அவருக்கு பெட்ரோல் எவ்வளவு கிடைக்குதுன்னு சொன்னாரு? பெட்ரோல் தான் ஒரு 15, 14, அதிகபட்சம் 13 இந்த ரேஞ்ச் தான் கிடைக்குது அப்படின்னாரு. அதனால சிஎன்ஜி போட்டிருக்காரு. ஓகே டன். i10 EOS போறப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபோர்ட்ல எங்க பிரச்சனைனா சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும், பாத்திருக்கீங்களா? i10 EOSல நம்ம ஒரு சின்ன குடியெல்லாம் வர்றோம்னா அது கொஞ்சம் உள்ள வரும், போர்ஜாரிங்க கொஞ்சம் வரும், அது மட்டும் தான். அப்புறம் எந்த ரோட்ல டிராவல் பண்ணணும் எவிடென்ட்டா தெரியும். அது ஸ்விஃப்ட்லயும் டியாகோலயும் இருக்காது. ஆனா இதுல கொஞ்சம் அது ஹுண்டாயில அந்த பிரச்சனை எப்பயில இருந்தே இருக்கும். சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் போட்டுருவானுங்க, இல்ல இந்த மாதிரி சொன்ன மாதிரி இப்ப நீ இதுல ஆர்டர், பட் நாம கார் வச்சிருக்கும் போதே அது எந்த ரோட்ல வச்சிருக்கோங்கிறது கண்ணாடி சொல்றீங்க. அதுல சவுண்ட் திடுன்னு உள்ள வரும். அது இருந்துச்சு. இந்த i10 EOS பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் வந்து ஒரு ஸ்டிஃப் நோட்ல பேலன்ஸ் பண்ணிருப்பாங்க. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 to 15 எதிர்பார்க்கலாம் அதிகபட்சம். ரொம்ப உருட்டினீங்கன்னா வேணா ஒரு 16, 17 தரும். சிஎன்ஜி ஆனா பெட்டர் ஆப்ஷன் அதுக்கு. ஆஃப்டர் மார்க்கெட்ல நிறைய பேர் கேட்குறீங்க ஏஎம்டிக்கு சிஎன்ஜி போடலாமான்னு. ஆஃப்டர் மார்க்கெட்ல போடுறாங்க, இருக்கு, போட்டுதான் இருக்காங்க. அவர் போட்டு திட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓடிட்டாரு. அதனால என்னன்னா பிரச்சனைனா என்டோஸ்மெண்ட் கிடையாது. என்டோஸ்மெண்ட் இல்லைங்கும் போது உங்களுக்கு வாரண்டி, இன்சூரன்ஸ் ரெண்டுமே வாய்ட் ஆயிடும். அது ஒண்ணுதான். பட் அந்த வண்டியிலலாம் பிரச்சனை வராது எனக்கு தெரிஞ்சு. நீங்க ஹிண்டை மெக்கானிக்கல் ப்ராப்ளம் வராது. மேபி நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுங்கும் போது இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸ் போது நீங்க எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். அது ஒன்று இருக்கு. i10 EOSோட சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சேம், கிட்டத்தட்ட ஒரு 2500 ஒரு மேக்ஸிமம் ஒரு 4500 ரூபாய்க்குள்ள தான் வருது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வண்டிக்கு கவ் வெயிட்டுக்கு உண்மையுமே நல்லா இருக்கும். இன்னொன்று இன்னைக்கு தேதியில வந்து ஏஎம்டில ரொம்ப சூப்பரா இருக்கிறது அவங்களதான், ஹிண்டை தான் ப்ரோ. அதுல கியர் ஷிஃப்ட் ஆகுறது உண்மையிலுமே தெரியலங்க ப்ரோ, அவ்வளவு ஸ்மூதா ஆகும். நீங்க அது ஏஎம்டின்னு கேட்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க பொறுமையா ஓட்டினீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிறதே தெரியாது, அடுத்தீங்கன்னா தான் ஷிஃப்ட் ஆகிறதே தெரியும். ஒரு 4 பேர் கம்ஃபர்டபுளா போகலாம். ஒரு 9 lakhsக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த வேரியன்ட் ஓகேவா இருக்கும். எல்லா விதத்துலையுமே பெருசா நீங்க குறை சொல்ல மாட்டீங்க. பில்ட் ஆப்வியஸ்லி இதுலையுமே கிடையாது, ஸ்ட்ரக்சர் வைஸ் கிடையாது. ஸ்டெபிலிட்டிலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்கு. ஒரு 120 லீகல் ஸ்பீச், இந்தியாவோட லீகல் ஸ்பீச் 120 வரைக்கும் வந்து அது ஸ்டேபிளாக தான் இருக்குது. மற்றபடி வந்து லாங் டேர்ம் ரிலையபிலிட்டிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹிண்டே குறையே இருக்காது. லாங் டேர்ம் நீங்கள் பாட்டு வச்சு ஓட்டிக்கலாம். இதுக்கு அடுத்து ஹேட்ச்பேக்குள்ளே வந்தால் ஸ்விஃப்ட்டை நான் விட்டுட்டேன், டியாகோ விட்டுட்டேன். டியாகோட ஏஎம்டி ஜர்க்கியாக இருக்கும். ஸ்விஃப்ட் எடுக்கலாம். அந்த 3 சிலிண்டர் இன்ஜின் மேலே எனக்கு அபிப்பிராயம் இல்லை. 3 சிலிண்டர் அப்படின்றதுனால நான் சொல்லலை, பட் அதோட டிரைவிலிட்டி என்னன்னா சிட்டிக்குள்ளே ஓகேவா இருக்குது, ஹைவேஸில் அது ரொம்ப திணறுது, அதனால நான் எடுத்துக்கல. அதை வச்செல்லாம் பார்க்கும்போது ஒரு 4 சிலிண்டர் 1.2 லிட்டர் இன்ஜின் என்னன்னா அதை விட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 70,000 நம்ம எக்ஸ்ட்ரா போடும்போது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினே கிடைக்கிறனால நம்ம அதை லீவ் பண்றோம். ஏன்னா நான் பலினோட ஜீட்டா எம்டி எடுத்து வச்சிருக்கோம். பலினோட ஜீட்டா எம்டி எடுத்தீங்கன்னா ஆன் ரோட் வந்து 10.5 lakhs வருது ப்ரோ. 10.5 lakhsக்கு அடிக்குவேட் ஃபீச்சர்ஸ், இப்போ ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கிடச்சிருது, க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் தான் மிஸ் ஆகுது, ரியர் ஏசி வந்துடுது, உங்களுக்கு வெளியில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸு, டிஆர்எல்ஸு, தேவைக்கேற்ப எல்லா ஃபீச்சர்ஸுமே பேக் ஆயிரும். நல்ல கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷனுங்க. உங்களுக்கு ஒரு 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் இப்போ வந்துருச்சு. அப்புறம் லாங் டேர்ம் ரிலேபிலிட்டி அப்படின்றப்ப பிரச்சனை இல்லை. அந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜினோட பவர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த விதத்துலையுமே போரிங்காக இருக்காது. மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஏஎம்டியில் மைலேஜ் வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த பலினோட ஏஎம்டி கிடைக்குது ப்ரோ. வச்சிருக்கவங்களே சொல்றது பேர் மினிமம் ஒரு 15 கிடைச்சிருது, ஹைவேஸ்ல போனால் 18 வரைக்குமே கிடைக்குதுங்கிறாங்க. ஏஎம்டிக்கு அது நல்ல மைலேஜ் தானேங்க. ஆமாம், அவங்க பார்த்தீங்கன்னா மேனோட ஏஎம்டிக்கு அதிகம் கிளைம் பண்ணியிருப்பாங்க.
அரையில. காரணம் என்னன்னா அந்த ஏஎம்டியோட கேலிபரேஷன் வந்து மைலேஜ் ஓரியன்டா பண்ணியிருப்பாங்க. ஹை ஸ்பீட்ஸ்ல நீங்க ஸ்லாம் பண்ணி ஓட்டினீங்கன்னா நல்லா அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிற ஜர்க் தெரியும். பட் காமன் மேனா நீங்க பொறுமையா பெடல் லைட்டா கொடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஹுண்டைக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா அது இருக்கும் பலினோட ஏஎம்டி. அதே தான் சேம் டொயோட்டா கிளான்ஸ் ஏஎம்டிக்கும் அப்ளிகபிள்ங்க. டொயோட்டா கிளான்ஸ் ஏஎம்டியும் சரி பலினோட ஏஎம்டியும் சரி அந்த ஜீட்டா வேரியன்ட் அங்கே வந்து கிளான்ஸால் வந்து ஜி வேரியன்ட் இது ரெண்டும் வந்து தாராளமாக எடுக்கலாம் ஏஎம்டி போகிறப்போ. ஒரு ஹேட்ச் பேக்கு சஃபிஷியன்ட் ஃபீச்சர்ஸோட வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெண்டு வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. பலினோ பற்றி உங்களோட அபிப்பிராயம் நீங்கள் ஓட்டின வரைக்கும் எப்படி இருந்துச்சுங்க? ஒரு அருமையான காருங்க ப்ரோ. சஸ்பென்ஷனாக இருந்தாலும் சரி ரிஃபைன்மெண்ட்டு எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார். ஹேட்ச் பேக்கில் இப்போ இருக்கிற ஒரு 4 சிலிண்டரில் அது இப்போ நெக்லெக்ட் பண்ணாமல் எடுக்கலாம். என்னோட பட்ஜெட் அதுதான் அப்படின்னா கன முடிட்டு எடுத்துக்கலாம். 10-15 வருஷத்துக்கு கவலையே இல்லை. இதில் மைலேஜ் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. நல்ல வந்து ஒரு லக்ஸுரி ஃபீல் இருக்கணும் உள்ள, நல்ல கம்ஃபர்ட் இருக்கணும், ஃபீச்சர்ஸ் பேக்டாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்கன்னா ப்ராப்பரான ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட ஹேட்ச் பேக்கில் i20ல சிவிடி கிடைக்கும். சிவிடி இருக்கு. அதுவுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9 lakh பட்ஜெட்டில் அந்த மேக்னா வேரியன்ட் சிவிடி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. உங்களுக்கு சன்ரூஃப் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அவங்களே ஒரு 15,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட் அஃபோர்டபுள் சிவிடி நிக்க தேதியில் அவங்களுக்கு தான். மைலேஜ் மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா i20யோட அந்த மேக்னா சிவிடி போகலாம். உங்களுக்கு எக்ஸாக்டாக ஆன் ரோட் ப்ரைஸும் நான் சொல்லிடுறேன். நாங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் ப்ரோ i20யோட அந்த மேக்னா சிவிடி என்னன்னா அது போகிறப்போ அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி நீங்கள் வந்து ஆல்ரெடி சிவிடியில் கொஞ்சம் குறையும், கம்மியாக இருக்கும். இன்னொன்று 1.2 லிட்டர் கப்பா சீரிஸ் ஹுண்டை இன்ஜின் வந்து மைலேஜ் வராது. இப்போ நம்ம அந்த மேக்னா ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் உங்களுக்கு வந்து 10.5 lakhs வருது. 10.5 ஆன் ரோடு. சப்போஸ் அது 10.5 ஒரு 20,000 சேர்த்து போடுங்க இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஓட எடுத்தீங்கன்னா ஒரு 10.7 வைங்க. அந்த 10.7க்கு பேசிக் ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல ப்ராப்பர் ஆட்டோமேட்டிக் வேணும்னா i20 மேக்னா மைலேஜ் அங்கே காம்ப்ரமைஸ் இல்லை. எனக்கு ஃபீச்சர்ஸ் பேக்டாக வேணும், நான் சிவிடிலேருந்து ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனுக்குள்ளே வந்துக்கிறேன், பேசிக்காக இருந்தால் போதும் அப்படின்னா பலினோர் கிளான்ஸாவோட அந்த ஜீட்டா இல்லைனா ஜி வேரியன்ட்டுங்க. எல்லாரும் ஏஎம்டி சிவிடிக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா ஏஎம்டி பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். கிளச்சு கியர்ஸ் இது எல்லாமே இருக்கும். நீங்கள் த்ராட்டில் இன்புட் கொடுக்குறீங்க வச்சிங்களா, அதை பொறுத்து அந்த கியர் ஷிஃப்ட் அப்படின்றது நடக்கும். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்குறீங்க எவ்வளோ ஸ்லோவாக கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து அது கியர் ஷிஃப்ட் பண்ணும். இதுதான் வந்து ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இந்த கிளச்சை கியர் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவேட்டர் பண்ணும். இந்த கியர் பாக்ஸோட காஸ்ட்டே வந்து ஒரு 60,000 to 70,000 தான் வரும். நாளைக்கு நீங்கள் செலவாகுது மொத்தமாக கியர் பாக்ஸே போயிருச்சுனாலும் உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் இவ்வளோ தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பலினோல வந்து சிவிடி வச்சிருந்தாங்க ப்ரோ. இப்போ ஏஎம்டி வந்ததுக்கான சிவிடி எப்படி இருந்தாலும் 1.2 lakhs வந்துடும். ஏஎம்டி போனால் ஒரு 50,000 முடிச்சிடலாம் அப்படின்றனால தான் அந்த டிரான்ஸ்மிஷனுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ ஹேட்ச்பேக் பொறுத்து இதுதான். ஆல்ட்ராஸ் ஏன் சொல்லனா அவங்க டாட்டாவோட ஏஎம்டிஸ் வந்து ஜர்க்கியாக தான் இருக்குது. இன்னும் வந்து ஆல்ட்ராஸோட ஏஎம்டி நான் ஒன்றும் ஓட்டியும் பார்க்கல. ஆல்ரெடி வந்து பஞ்ச் ஓட்டியிருக்கோம், டியாகா ஓட்டியிருக்கோம், நெக்ஸான் ஓட்டியிருக்கோம். அது வந்து அந்தளவுக்கு ரிஃபைண்டான ஒரு ஏஎம்டி கிடையாது. ஆல்ட்ராஸில் வந்து இன்னும் பார்க்கல, அதனால நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஆல்ட்ராஸ் டிசிஏ வேணாம், இப்போ வரைக்கும் வேணாம். ஏன்னா இன்னும் வந்து நான் ஆல்ட்ராஸோட அந்த டிசிஏ டெக்னாலஜி கார் ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது, ரிலையபிள் ஆகி இன்னும் பார்க்கல. நான் ஒரு 60-70 கிலோமீட்டர். நீங்கள் அந்த ஆல்ட்ராஸ் டிசிஏ நம்ம ஃப்ரெண்டு சொன்னீங்களா, கதை என்னன்னு சொல்லுங்க. அப்படியே அது ரோட்ல எடுத்துட்டு போய் இதோட 2 தடவை நின்றுச்சுங்க ப்ரோ. இதுக்கு என்ன காரணம்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. டோ பண்ணி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. சர்வீஸ் சென்டர்ல ஒரு தடவை ஏதோ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி ஏதோ பண்ணி எனக்கு எக்ஸாக்டா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 2 தடவை பண்ணியிருக்காங்க. சேலம் சர்வீஸ் சென்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 தடவை பண்ணியிருக்காங்க. 2 தடவை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 தடவை இதே மாதிரி ஆயிருக்கு. வண்டி எல்லாம் ஃபேமிலியோட இங்கே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகல, அப்படியே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. திருப்பி இதே மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இல்லை எங்களுக்கு ஒன்று வெஹிக்கிள் மாற்றி கொடுங்க, இல்லை ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது வண்டி வந்து சர்வீஸ் சென்டரில் நிற்கிது. இதுதான் பிரச்சனை டாட்டா பொறுத்த வரைக்கும். நான் என்னங்கிறேன்னா ப்ரோ, ஏஎம்டி இல்லைன்னா டார்க் போயிருக்கேன், எதுக்குப்பா திரும்ப போய் டிசியில் குதிக்கணும் வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கும். ஜெர்மன் அவங்களே வந்து டிசியை ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ டார்க் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு நமக்கு இந்த வம்பு? நம்பி போய் எடுத்ததுக்கு இப்படி பண்றீங்களப்பா. அடுத்து சப் 4 மீட்டர் செடான்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ப்ரோ, ஹோண்டா அமேஸ் இருக்குது, ஹிண்டே ஆரா இருக்குது, டிசைர் இருக்கு, அப்புறம் டாட்டாவோட டிகாருங்க. ஏஎம்டி பொறுத்த வரைக்கும் டிகார் நல்லா இல்லை, அதனால அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஹிண்டே ஆராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அஃபோர்டபுளாக எஸ்ல வந்து ஏஎம்டி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஹிண்டே ஆராவும் டிசைரையும் வந்து நான் அதில் லீவ் பண்ணுறதுக்கான காரணம் ஹிண்டே ஆரா வந்து ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இல்லை. இன்னொன்று வந்து அதோட சேஃப்டி ரேட்டிங்கும் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை.
அதை விட பெட்டராக இன்னைக்கு அதே 1.2 லிட்டர் 4 சிலிண்டரோட ஹோண்டா அமேஸ் இருக்குது. ஹோண்டா அமேஸில் நமக்கு சிவிடியோட கிடைக்குது. ரேட்டிங் ஸ்டார் ரேட்டிங் நல்லா இருக்கும். ப்ரோ வண்டி செம்ம சாலிடாக இருக்குது. அதான் இன்னொன்னா அது இன்டர்னல் கிராஷ் டெஸ்ட் காமிச்சாங்க. அது பியாண்ட் நம்ம பாரத் அண்ட் கப் குளோபல் அண்ட் கப் நார்ம்ஸை தாண்டி தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு அது ஷுவரா வந்து 5 ஸ்டார் அப்படின்றது இருக்கும் ஹோண்டா அமேஸ். டிசைரை விட்டதுக்கான காரணம் அதே நான் ஷிஃப்ட்டில் சொன்னது தான். அந்த 3 சிலிண்டர் இன்ஜின் மேலே எனக்கு நம்பிக்கை பர்சனலாக இல்லை. அதுவும் இல்லாமல் அதோட பவர் டெலிவரி வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக தோணலை எனக்கு. லாங் டேர்முக்கு அதை என்னால் யோசிச்சு பார்க்க முடியல. எனக்கு என்னன்னா அதை விட பெட்டராக அதே ப்ரைஸிங்கில் எனக்கு ஒரு சிவிடி டிரான்ஸ்மிஷன் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் ஐவிடெக் இருக்கும் போது நான் ஏன் அதுக்கு போகணும் அப்படின்றது தான். நீங்கள் அதில் விசிவிடி மாடல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடு வந்து 11.10 lakhs கிட்டத்தட்ட இதான் வருது. அடிப்படை தேவைக்கேற்ப ஃபீச்சர்ஸ் இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நல்லா கம்ஃபர்டபுளான ரைட் இருக்கும். என்னன்னா சஸ்பென்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால குழியில் விடும்போது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் விடும்போது பார்த்து வந்துக்கணும். இதுதான் அதோட விஷயம். சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 to 5000 ரூபாய் வரும். பலினோ கிளான்ஸாக்கு சர்வீஸ் காஸ்ட் வந்து இதே சேம் தான், 3000 to 5000 ரூபாய். இதுதான் சர்வீஸ் காஸ்ட்டு. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும், கம்ஃபர்ட் நல்லா இருக்கும், ஃபீச்சர்ஸ் அடிக்குவேட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். சிவிடி டிரான்ஸ்மிஷன் போது ப்ரோ ஹோண்டால வந்து மேனுவல் காட்டிலும் சிவிடி லெவல் 2 ஓட வருது இல்ல. அது வந்து டாப் ஆஃப் தி லைன்ல கொடுக்குறாங்க. ஹோண்டா சிட்டில தான் வி வேரியன்ட்ல இருந்தே வருது. அமேஸ்ல வி வேரியன்ட்ல கிடையாது. ஓகே. என்னன்னா ஒரு பர்ஃபெக்ட் வேல்யூ ஃபார் மணி கார். ஆட்டோமேட்டிக்ல நல்லா இருக்கும். சிவிடி கியர் பாக்ஸோட ஹோண்டா இன்ஜின் உங்களுக்கு அந்த சிவிடில ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்காது ஆக்சுவலா ஹோண்டாஸ்ல. இன்னும் ஃபியூல் எஃபிஷியண்டாக இருக்கும். ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 12 to 13, ஹைவேஸ் போனீங்கன்னா 17 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சிவிடியில் நல்ல மைலேஜ் கொடுக்கும். அது 4 பேர் கம்ஃபர்டபுளாக போய் வரலாம். என்ன குழியில் பார்த்து விடணும், மேட்டில் பார்த்து விடணும், அது ஒன்று தான் அமேஸோட ட்ராபேக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே. அப்புறம் NVH நாய்ஸ் வரும் ப்ரோ. ஓகே. அது ஏன் ஹோண்டா இப்போ வந்து எலிவேட்லேயும் அதை பண்ண விட்டாங்க. எலிவேட்டில் நிறைய பேர் குறை சொன்னாங்க. திரும்ப அதை அமேஸ்லேயும் பண்ணி வச்சுருக்காங்க. லைனர்ஸ் கூட கீழே போட மாட்டேங்கிறாங்க. ஒரு பிளாஸ்டிக் லைனர் கூட போட மாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. இவ்வளோ கஸ்டமர்ஸ் சொல்லியுமே அதை வந்து ஏன் வந்து ஹோண்டா அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பேக்டாக தான் இருக்குது. எக்கனாமிக்கல் வைஸாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது கார். அந்த காரு பட் நீங்கள் சொன்ன மாதிரி லைனர் அந்த ரப்பர் பீடிங்கே இல்லை. ஆமாங்க. நீங்கள் சொல்கிற அந்த டோர் ரப்பர் பீடிங்கெல்லாம் மிஸ் பண்ணதெல்லாம் ஏன் ரப்பர் பீடிங்கும் போது மேலே ஒருக்கா போட்டு கீழே ஒருக்கா போட்டு சரி விடுங்க, பேசிக்கிட்டே போகணும். சப்போ மீட்டர் சடனில் ஹோண்டாமே சிவிட்டிங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா இதை விட்டிங்கன்னா ஆப்ஷன் சஃபோர் மீட்டரில் கேட்டிங்கன்னா டிசைர் போகலாம். இதுக்கு அடுத்து டிசைர் போகலாம். அடுத்து சஃபோர் மீட்டர் எஸ்யூவி வேணும் எனக்கு. ஓகேங்களா, எனக்கு நேச்சுரல் ஆஸ்பெக்ட் வேணும். பவரெல்லாம் நான் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன். நல்லா ஃபீச்சர்ஸ் பேக்டாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படின்னா நிசான் மேக்னெட்டோட AMT அதில் 2 வேரியன்ட் இருக்குது ப்ரோ. நம்ம ஆல்ரெடி சொன்ன என்கனெக்டா ஒன்று. என்கனெக்டா வேல்யூ ஃபார் மணி. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா 10.34 lakhsல ஒரு சஃபோர் மீட்டர் AMT கிடைக்குது. i20 மேக்னா எடுக்கிற ரேட்ல இது. ஆமாம், நீங்கள் i20 எடுக்கிற ரேட்டில் இது எடுக்க முடியும். i20 மேக்னா எடுக்கிற ரேட்டில் நம்ம இது எடுக்கலாம். ஆமாம். இப்போ இதில் வந்து டாப் ஆஃப் த லைன் போனீங்கன்னாவே 11.8 lakhs தான். அவ்வளோதான். எல்லாமே இருக்கும். 360 டிகிரி கேமரா, ஆர்கமிஸ் சரவுண்ட் சிஸ்டமு, லெதரைட் பேடிங்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சேஃப்டி வைஸ் உண்மையுமே நல்லா இருக்குங்க. மேக்னைட்டு சேஃப்டி வைஸும் சரி, கம்ஃபர்ட் வைஸும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 12-13 1 லிட்டர் இன்ஜின். ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 15-16 எடுக்க முடியும். ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கும் அந்த AMT ஓட்டுறதுக்கு. நீங்கள் வந்து ஒரு ஸ்விஃப்ட் பார்க்குறீங்க, இல்லை வந்து ஒரு i10 பார்க்குறீங்க. பட் என்னோட பட்ஜெட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் போனால் ஒரு சஃபோர் மீட்டரில் நல்லா ஃபீச்சர்ஸோட ஒரு கார் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னே தெரியல ப்ரோ. இன்றைக்கே அதே ப்ரைஸ் தான். என்ன ப்ரோ குறைஞ்சிருச்சு. ஒரு 11.8 lakhsக்கு டாப் ஆஃப் த லைன் AMT மாடல். நிசான் ரெனால்ட் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து வருது. நாளைக்கு வந்து ரெனால்ட் ட்ரைபரோட லான்ச் வேறு. புது ட்ரைபர் வருது. ஃபேஸ்லிஃப்ட் இன்ஜினை தான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ஜின் 1 லிட்டர் தான். அதே 1 லிட்டர் தான் சொல்லியிருக்காங்க ப்ரோ. மேபி டர்போக்கு இது ப்ளேஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. நாளைக்கு தெரிஞ்சிடும் மும்பையில் ஈவெண்ட்டு. இந்த நிசான் மேக்னெட்டோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கனெக்டாக போனீங்கன்னாவே இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடுது, ரியர் AC வந்துடுது, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் ஆகிடுது. டெக்னாலாம் போனீங்கன்னா 360 டிகிரி கேமரா, அதே மாதிரி நான் சொன்னது அந்த சாஃப்ட் பேடிங் அது இதுன்னு போட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீலோட இருக்கும். ஃபீல் குட் காராக இருக்கும். அடுத்து இதை விட்டுட்டு நீங்கள் இந்த கிராஸ் ஓவரில் வந்து மைலேஜ் அதிகமாக எதிர்பார்க்குறீங்கன்னா ஃப்ராங்ஸோட டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல் AMT. ஏன் டெல்டா ப்ளஸ் சொல்கிறேன்னா ப்ரோ அதில் தான் $6,000 வருது. அதுலேருந்து தான் வருது. பலினோ கூட இப்போ ஸ்டாண்டர்ட் $6,000 பண்ணிட்டாங்க. ஃப்ராங்ஸ் இன்னும் பண்ணலை. டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல் AMT போகும்போது உங்களுக்கு அது ஆண்ட்ராய்டு வந்து 11.10 lakhs வருது ப்ரோ. மிஸ்ஸிங் ஃபீச்சர்ஸ்னால் சீட் ஹைட் அட்ஜஸ்டர், ரிவர்ஸ் கேமரா கிடையாது. நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்.
அப்புறம் ரியர் ஏசியும் இருக்காது. ரியர் ஏசி கூட தேவையில்லை, அந்த காருக்கு வந்து த்ரோ ஓகேவா தான் இருக்குது. இது ரெண்டு மிஸ்ஸிங். இது ரெண்டையும் வெளியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 18,000 ரூபாய் வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்டர் வருது, ரிவர்ஸ் கேமரா ஒரு 5,200 ரூபாய் வருது. ரிவர்ஸ் கேமரா பொறுத்த வரைக்கும் பிராண்டே பண்ணி தராங்க. இந்த சீட் ஹைட் அட்ஜஸ்டர் வெளியில் பண்ணீங்கன்னா ஒரு 18,000 வரும். டாப் எண்டில் வரதை போட்டு கொடுக்குறாங்க. மைலேஜ் கிடைக்கும். எப்படி ஓட்டுனீங்கனாலும் ஒரு 5 to 18 அப்படின்றது ரியல் டைமில் கிடைக்கும், கிடைக்கும். அதுதான் அதோட அட்வான்டேஜ். ஃபீச்சர்ஸ் அதில் இருக்காது, வேல்யூ ஃபார் மணியே இருக்காது. நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்குறீங்க, ஒரு லாங் டேர்ம் வச்சுக்க போகிறீங்க, நல்ல ஒரு என்ஜினோட பவரும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா 1.2 லிட்டர் இன்ஜின், அவங்களோட இன்ஜின் நல்லா தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெட்டராக இருக்கும். சேஃப்டி ரீதியாக அது நல்லா தான் இருக்கும். மொத்தத்தில் வேல்யூ ஃபார் மணி கிடையாது, பட் மைலேஜ், ரிலையபிலிட்டி, லாங் டேர்ம் நீங்கள் வச்சுப்பீங்க அப்படின்னா நீங்கள் இதை பார்க்கலாம், கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சஃபர் மீட்டர், ப்ராப்பர் சஃபர் மீட்டருக்குள்ளே வந்தோம்னா இன்றைக்கி நிறையா இருக்குது. ஒரு மகேந்திரா 3XO இருக்குது, பிரஸா இருக்குது, சோனட் இருக்குது, வென்யூ இருக்குது, 3XO, அந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டி இருக்குது. வென்யூ பொறுத்த வரைக்கும் டியூ ஃபார் ஃபேஸ் லிஃப்ட், அதனால் இதன் காரணமாக விடுறாங்க. கியா சோனட்டில் வந்து டர்போ போனால் தான் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்குது. அந்த டர்போ ஆட்டோமேட்டிக் பதில் ஒரு பெட்டர் சாய்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு பார்க்கும்போது டர்போவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கன்வெர்ட்டர் தான் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுக்குறது மகேந்திரா 3XO. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கைலாக், அதுக்கப்புறம் வந்து ஃப்ராங்க் ஸ்டைசரில் கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு டர்போ முடிச்சுட்டு நேச்சுரல் ஆஸ்பெக்ட்டுக்குள்ளே போகலாம். டர்போன்னு பார்க்கும்போது எனக்கு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்குன்னா ஸ்கோடா கைலாக். ஸ்கோடா கைலாக்கோட சிக்னேச்சர் மாடல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வந்து சிக்னேச்சர் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு வந்து 15.8 lakhs வருது. உங்களுக்கு அந்த சிக்னேச்சர் ப்ளஸில் தான் வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் கிடைக்குது. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் போகிறவங்க இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை சேர்த்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஹைவே ட்ராவல் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சஃபிஷியன்ட் ஃபீச்சர்ஸ் பேக்டாக இருக்குது கைலாக்கோட. 15.8 lakhsக்கு ஒரு ஜெர்மன் டைனமிக்ஸோட ஒரு கார். ஆனால் நீங்கள் அங்கே மைலேஜ்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணிடாதீங்க. மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. டிஎஸ்ஐ 4 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் கைலாக்கு. சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன், ஃபீச்சர்ஸ் அடிக்குவேட்டாக இருக்கும். மைலேஜை மட்டும் அங்கே கன்சிடர் பண்ணிடாதீங்க. ஏன் டர்போ பெட்ரோல் அதை ஃபஸ்ட் வைக்கிறேன்னா ப்ரோ, இருக்கிறதுலே டிஎஸ்ஐ இன்ஜின்ஸ் தான் வந்து தெர்மல் எஃபிஷியன்சியில் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு என்ஜின் ரீதியாக பெரிய பிரச்சனைகளில் கொண்டு வந்து விடாது. அதனால வந்து டிஎஸ்ஐஸை வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கோடா கைலாக்கை தாண்டி வந்தீங்கன்னா மஹிந்திரா 3XOவோட AX5 மாடல். AX5 மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக பிரம்மாண்ட ஃபீச்சர்ஸும் இருக்காது, ரொம்ப பேசிக்காகவும் இருக்காது, அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறோம். இன்னொன்று இது கைலாக்க காட்டிலும் கொஞ்சம் வந்து அகலம் ஜாஸ்தி. அது கிட்டத்தட்ட கிராமடா கரெக்டாக தான் இருக்குது அகலம். அப்போ 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி பிரெத்தான கார்ஸ் கொடுத்துருவானுங்க. ஆமாங்க. ஸோ அந்த பிரெத் இருக்கிறனால 3 பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியுது. அந்த லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குது. அப்புறம் உட்கார்றப்போ ஃப்ரண்ட் டிரைவருக்கு நல்ல ஒரு கமாண்டிங் போஸ்டர் இருக்கும். அந்த விசிபிலிட்டி நல்லா இருக்கு. 3XOல விசிபிலிட்டி நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட அவங்களும் ஜெர்மன் ஆட்டோமேக்கருக்கு ஈக்குவலா டிரைவிங் டைனமிக்ஸ் ஓட்டி பார்த்தா சூப்பரா இருக்கும். என்னன்னா ஒரு சில பேருக்கு டிசைன் பிடிக்கிறது இல்ல. டிசைன் மேபி ஓவர் டன் பண்ணிருக்க மாதிரி இருக்கும். பழைய 300 நல்லா இருந்தது பாத்தீங்களா, கிளாசிக்கா இருக்கும். இது முன்னாடி லைட்ல ஒரு மாதிரி கொடுத்து பியானோ பிளாக் கொடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. சர்வீஸ் காஸ்ட் பேசுனீங்கன்னா ஸ்கோடா கைலாக் இருக்கு இல்லங்க, அது வந்து எப்படி இருந்தாலும் ஆவரேஜா ஒரு 5000 to 8500 டயர் வந்துச்சு. அப்புறம் அவங்க நிறைய பேக்கேஜ் ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பேக்கேஜ் ஆப்ஷன்ஸ் போட்டா நல்ல பெனிஃபிட். 5 years பேக்கேஜ், 3 years பேக்கேஜ்ல ஏகப்பட்ட பேக்கேஜ் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டீங்கன்னா ரொம்ப சீப்பா முடிச்சுக்கலாம். முதல்ல தான் அந்த பயம் இருந்தது, ஒரு 5000 ரூபாய் 20000 ரூபாய் வந்துருங்க. பட் சர்வீஸ் பேக்கேஜும் வருது. என்னன்னா ஸ்பேர்ஸ் காஸ்ட் கூட தான், ஆனா என்னன்னா அதோட லாங்கிவிட்டி அதுக்கு இருக்குது. இப்போ நம்ம இங்க ஒரு பிரேக் பேட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு மாருதியில் ஒரு பிரேக் பேட்ஸ் 3500 வாங்குறோம், அங்க அதே பிரேக் பேட் வந்து ஒரு 1500 இருந்ததுன்னா அதோட லாங்கிவிட்டி இருக்குது இல்லைங்க. கரெக்ட். லாங்கிவிட்டி இல்ல ப்ரோ, அது பிரேக்கிங் குவாலிட்டியில டிஃபரன்ஸ் இருக்கு, கன்ஃபார்மா டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அதுக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை விட்டுட்டு நம்ம இங்கே 3XOன்னு வந்தீங்கன்னா ஸ்கோடா கைலாக்கும் 3XOக்கும் கம்பேரிசன் சொன்னோம்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும் 3XO. அதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ரிச்சாக இருக்குது பார்க்குறப்போ. அப்புறம் இன்டீரியர் குவாலிட்டி லெவல்ஸ் டெஃபினெட்லி 3XO நல்லா இருக்குது. சரி, நல்லா பண்ணியிருக்காங்க இந்த. ஆமாங்க. இன்னொன்று அந்த இப்போ புதுசாக அந்த ரிவெக்ஸ்லன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் லெதரேட்டோட வந்தது இல்லைங்க, அதில் அந்த ஏ டர்போ அப்படின்றது ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. நல்லா புட்டு குதிரை பார்க்கும்போது எல்லாருமே கேட்ட அந்த ஒயிட் தீமை மாற்றிட்டு பிளாக் லெதரேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நல்லா தான் இருந்துச்சு. பூட் ஸ்பேஸ் மட்டும் தான் காம்ப்ரமைஸ், அதுவுமே பின்னாடி பார்சல் ட்ரீ இல்லைங்கிறனால வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியுது ப்ரோ. அது பெரிய ஒரு காம்ப்ரமைஸாக தெரியல. டிரைவிலிட்டி வந்து சஸ்பென்ஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன். பில்டு குவாலிட்டி சொல்லவே வேண்டாம். மகேந்திரா ரீசெண்ட் டைம் சூப்பராக பண்ணிருக்காங்க. கைலாக்கும் 5 star NCAP, இதுவும் 5 star NCAP தான். ஸ்ட்ரக்சரல் ரீதியாக ரியல் லைஃப் எக்ஸலன்ஸ்ல ரெண்டுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது.
பர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணுறாங்க. கைலாக்கோட 1 லிட்டரும் இதோட 1.2 TGDயும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. ஆக்சுவலாக பவர் இவங்க ஜாஸ்தி, 128 பிஹெச்பி, கிட்டத்தட்ட 230 நியூட்டன் ஆஃப் டார்க் மகேந்திரா. ஆன் பேப்பரில் வந்து மகேந்திரா பெட்டராக இருந்தாலும் ஆன் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா கைலாக் அதை மேட்ச் பண்ணுது. காரணம் அவங்களோட அந்த டிஎஸ்ஐயோட தொழில்நுட்பம் மேட்ச் பண்ணுது. டிரைவிங் டைனமிக்ஸ் ஓரியன்டாக கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும். ஒரு ஸ்லைட் எஜ்ஜில் வந்து பெட்டராக அது இருக்கிறதுக்கான காரணம் அங்கே வந்து எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியேஷன் அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ், கார்னர்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான். அதை விட்டுட்டு இப்போ ஃப்ராங்க் ஸ்டைசரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. முதல்ல டாப் ஆஃப் த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 16.5 lakhs இருந்தது, இப்போ 14.8 lakhs கொடுக்குறாங்க. ஃப்ரான்ஸ் டைசர் 14.8 lakhsக்கு டாப் ஆஃப் லைன் ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கலாம். டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸோட. இதை முதல்லயே பண்ணியிருந்தீங்கன்னா வண்டி வித்துருக்கும். அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. இப்போ நாம வாங்கின டைம்ல 16.5 lakhs இல்லைங்க. 16.5 lakhs ப்ரோ. நம்ம வண்டியில பிரச்சனை இருக்குங்கிறனால தான் அப்போ இந்த 1.5 lakhs பெனிஃபிட் கொடுத்து நமக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த 14.8 lakhsக்கு ஜஸ்டிஃபைபிள். உங்களுக்கு வந்து அதில் இன்னும் 2 கொடுத்துருக்கலாம். ஒரு வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருந்தாங்க, ஒரு லெதரிட் அப்ஹோல்ஸ்ட்ரி கொடுத்துருந்தாங்க, ஒரு சன்ரூஃப் வச்சிருந்தாங்கன்னா முடிஞ்சு. சிங்கிள் பேன் சன்ரூஃப் வச்சிருக்கலாம், முடிஞ்சு. நல்ல பேக்கேஜாக இருந்திருக்கும். இப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த 14.8 lakhsல வந்து டாப் ஆஃப் லைனுங்கும் போது எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடுது. க்ரூஸ் கண்ட்ரோலு, 360 டிகிரி கேமரா, அந்த அவங்க சொல்கிற அந்த ஆர்குமெண்ட் சரவுண்ட் சிஸ்டம், அந்த 9 inch இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடுது. அப்புறம் அலாய் வீல்ஸு, அதுலேயும் வந்து ரியரில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கலாம். அது ஒரு மேஜர் மிஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு பைட் கிடச்சிருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா மாருதி லாங் டர்ம் ரிலையபிலிட்டி பிரச்சனை கிடையாது. இந்த 2 டர்போ பெட்ரோல் காட்டிலும் ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ, ஃப்ராங்க் டர்போக்கு ரீசேல் வேல்யூவே கிடையாது. இல்லை ரீசேல் வேல்யூவே கிடையாது. அதாவது சேம் அஸ் Volkswagen மஹிந்திராவோட ரீசேல் வேல்யூ தான் ஃப்ராங்க்ஸ், அதாவது மாருதியோட டர்போஸ்க்கு வந்தாலும் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. அதாவது போய் இதா வாங்குறது இல்ல. ஓகே, நான் அதை செக் பண்ணேன். ஃப்ராங்க்ஸ் டைசர் ரீசேல்லாம் யோசிச்சீங்கன்னா ரீசேல்லாம் கிடையாது. அது சேம் வந்து நீங்க மஹிந்திராவோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும், Volkswagen ரீசேல் வேல்யூ இருக்கும், அவ்வளவுதான் அது இருக்கு. ஆமா, ஸ்பெசிஃபிக்கா தான் வாங்குவாங்க. டர்போ இன்ஜின் வேணுங்கிறவன் தான் வாங்குவாங்க. அதனால அதுல ரீசேல் பெருசா இல்லை. ஒரு ஆல்ரவுண்டராக நீங்கள் வந்து ஒரு லாங் டர்ம் வச்சுக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக வச்சுக்கணும்னா இதை ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டர் கிடைக்கும். உங்களுக்கு இங்கே ட்ராபேக் என்னன்னா பேசிக் குவாலிட்டி லெவல்ஸ் இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டர்மென்ட் பண்ணிருக்கலாம். ஆமா, ஏன்னா சேம் அஸ் பலினோன் ஷிஃப்ட் மாதிரியே தான் இருக்கு. ஒரு 14 lakhs to 15 lakhs கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அட்லீஸ்ட் கிராண்ட் கூட ஃப்ரண்ட்ல எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் லெதர்லாம் போட்டுருப்பாங்க. இவங்க அதை ட்ரை பண்ணிருக்கலாம். ஃப்ரான்ஸ்ல ஃப்ரண்ட்ல கொஞ்சம் சாஃப்ட் லெதர்லாம் போட்டு டிவி கன்சோல் அந்த இன்ஃபோடெயின்மென்ட் கன்சோல் கொஞ்சம் ஸ்லிம் பண்ணா நல்லா இருக்கும். இவ்வளவு பெருசு இருக்கும். இவ்வளவு பழைய டி அது ஷிஃப்ட்ல பாருங்க, டிவி பெட்டி மாதிரியே இருக்கும் டிசைன். அது இவ்வளவு பெருசு இருக்கும் ஷிஃப்ட்ல. அது என்னதான் டிசைனுன்னே தெரியல, பண்ணி இருந்திருக்கலாம். அது கொஞ்சம் இவங்க வந்து அந்த டிசைன் வந்து எதுக்கு அவ்வளவு மொத்தம். அப்புறம் இன்னொன்னு நிறைய பேனல், ஏகப்பட்ட பேனல்ஸ், ஏகப்பட்ட ஃபிட்டிங்ஸ். நீங்க சொன்ன மாதிரி அந்த விட்டு ஏத்தும் போது அந்த பேனல்ஸோட ஜாயிண்டோட சவுண்ட்ஸ் எல்லாம் கிச் டே 1ல இருக்கிற கார்லயே வருது. ஸோ இதெல்லாம் தான் அதில் மாற்ற வேண்டியது. பவர் கேட்டிங்கன்னா பவர்லாம் இருக்கும். ஏன்னா அந்த வெயிட் வந்து உங்களுக்கு கர்வ் வெயிட் கம்மி, 1060 கிலோ. 1060 கிலோவுக்கு 100 ஹார்ஸ் பவர், 150 Nm டார்க்கு. எக்ஸாக்டாக சொன்னால் 147.6 Nm டார்க்கு. உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸும் இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு 15 years கழிச்சு நீங்க அந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசில வந்தாலும் இது ஹைப்ரிட் பெனிஃபிட் குள்ள போகும். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மைலேஜ் டெஃபினெட்லி பெட்டர். ஒரு 2 கிலோமீட்டர் to 3 கிலோமீட்டர் வந்து கைலாக் அண்ட் 3XO காட்டில் பெட்டரா இருக்கும். ஸோ இதுதான் டர்போஸ் போனீங்கன்னா இதெல்லாம் தான் சாய்ஸ். ஃப்ராங்க்ஸ் போறப்ப வந்து ஆல்ஃபா போய்க்கிங்க, ஜீட்டா வேண்டாம். ஏன் சொல்றேன்னா ஜெட்டால க்ரூஸ் கண்ட்ரோல் கூட கிடையாது. அதனால போறப்ப வந்து ஆல்ஃபா போய்க்கிங்க. ஆனால் ஆல்ஃபாவே 14.8 lakhs கொடுக்கும்போது போகலாம். ஏன்னா ஒரு பக்கா ஆல்ரெடி சின்ன கார் காம்ப்ரமைஸ் ஆகி போறோம். சப்ஃபோர்மெண்ட்ல இருந்து ஒரு கிராஸ் ஓவருக்கு போறோம் அப்படின்றப்ப அதுல ஒரு காம்ப்ரமைஸ் வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம். இதை இந்த டர்போவில் விட்டுட்டு நேச்சுரல் ஆஸ்பெக்டில் வந்தீங்கன்னா அங்கே ஆப்ஷன் ஒன்று மட்டும்தான், பிரெஸாவோட VX80. ஏன்னா 1.5 நேச்சுரல் ஆஸ்பெக்ட், மீதியெல்லாம் 1.2. அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ். ஆமாம், இங்கே 1.5ல டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ், ஏஸ் அண்ட் சோஸ்ட். மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 சிட்டிக்குள்ளே ஒரு 12-13, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 16 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வரைக்கும் ஸ்லோவாக போனால் வரும். ஆமாம், 17-18 வரும். ஊருக்குனா வரும். ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்றுமே இருக்காது. ஏன்னா 1.5 லிட்டர் என்ஜின் ஆப்பிள் கார்ப்ளே இருக்குல்ல ப்ரோ. ஆமாம், அதுவே இல்லாத இன்னைக்கு டொயோட்டால வந்து கிறிஸ்டா வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க 37 லட்சம் சொல்லி 35 லட்சம் சொல்லிக்கிட்டு. அப்புறம் வயர்லெஸ் சொல்றீங்க கரெக்ட் இல்லையா? ஆமாம், ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பழைய சிஸ்டம் கிளாரின் கிடையாது. இப்போ ஆக்சுவலாக வந்து கிளாரினோட ஹெட் யூனிட் வந்துட்டாங்க. ஆனால் இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸா VX80ல ஒயர்டு ஆண்ட்ராய்டு
ஆப்பிள் கார்ப்ளேயோட அந்த ஹார்மன் சிஸ்டம் இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து ஆடியோ குவாலிட்டி இதை விட நல்லா இருக்கும். அதை வந்து டியூன் பண்ணி ப்ராப்பர் ஸ்பீக்கர்ஸ் போடவும் நல்லா இருக்கும். அலைவீல்ஸ் கிடையாது, பேசிக்கான ஒரு வீல் கப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த VX80 வாங்கினீங்கன்னா அலைவீல்ஸ் மாத்திட்டு அந்த சென்டர்ல வந்து பியானோ பிளாக்ல வந்து இருக்காது. அந்த கன்சோலை பிரிச்சுட்டு ஒரு 3500 வரைக்கும் பியானோ பிளாக் கன்சோல் போட்டு ஒரு நல்ல சீட் கவர்ஸ், ஒரு நல்ல ஒரு மேட் எல்லாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணி ஒரு அப் மார்க்கெட் ஃபீல்ல வச்சுக்கலாம். வண்டியான வச்சுக்கலாம். நீங்களா பார்த்து அந்த வண்டி விற்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். டிரைவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நல்ல ஹைட், சஸ்பென்ஷன் சூப்பரா இருந்துச்சு. சஸ்பென்ஷன் அப்படி டேக்கிள் பண்ணது, உள்ள ஒரு பம்ப் கூட வர விடாத அளவுக்கு பண்ணுச்சு. சூப்பரா இருக்கும். அது டிசைன் தான் சப்ஜெக்டிவ். டிசைன் பிடிக்கிறவங்க அந்த வண்டி யோசிக்காம எடுக்கலாம். லாங் டேர்முக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். ரியர் சஸ்பென்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பெரிய ஏதாவது குளிர விட்டிங்கன்னா மட்டும் ஒரு லேட்டரல் மூவ்மெண்ட் இருக்கும். மற்றபடி பெரிதான குறைகள் இல்லை. ஒரு ப்ராக்டிக்கலான கார். ஒரு காமன் மேன் வாங்குறேன், பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க மாட்டேன்ப்பா, சேஃப்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நல்லா இருக்கும். பிரஸா நல்லா இருக்கும். 6 ஏர்பேக்ஸ் வந்துருச்சு, இப்போ சேஃப்டி இருக்கும். அதுலாம் குறைகள் இல்லை. சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரஸா வந்து ஒரு 3000 6500 7000 வரைக்கும் வருது. அப்புறம் இன்னொன்று நான் சொன்னேன், இந்த மாருதியில் சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக இருக்குங்கிற மித்தெல்லாம் உடச்சிருங்க. நல்லா கிடையாது. மாருதி, டாடா, மஹிந்திரா, ஈவன் இப்போ ஸ்கோடா ஃபோக்ஸ் வேகன் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ஒரே லைன்ல தான் இருக்காங்க. ஸ்கோடா ஃபோக்ஸ் வேகன்ல எல்லாம் டர்போ பெட்ரோல் ப்ரோ. அதனாலதான் ஒரு 2000-3000. இன்னைக்கு பிரான்ஸோட டர்போ பெட்ரோல் இன்னொரு கணக்கு வச்சுக்கோங்க, 15,000 சர்வீஸ் காஸ்ட். இவன் வந்து 10,000. அது இல்லாம 5,000 வாங்க நடுவில் ஒரு ஈக்கோ சுட்டுறான். அது சொல்றான் பாத்தீங்களா, 5,000 நடுவில் வாங்க அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா. நிறைய பேர் அதை நம்பி டெய்லி 5,000 வண்டி விட்டுட்டு இருக்காங்க. இங்க அப்பலாம் 15,000 ஆர் 1 இயர் எடுத்துட்டு போகலாம் அப்படின்றப்ப இது கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிரும். பெருசா யோசிக்க வேண்டியது பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. அதிக கிலோமீட்டர் ஓட்டுறவங்களுக்கு இதுல தான் பெனிஃபிட் அதிகம். இப்போ அடுத்து இந்த காம்பேக்ட் கிராஸ் செக்மெண்ட் போறோம்னு வச்சுக்கோங்க. ஹுண்டாய் கிரெட்டா, கியா செல்டாஸ், ஃபோக்ஸ்வேகன் டைகூன், ஸ்கோடா குஷாக் இருக்குது, கிராண்ட் வெட்டாரா, ஹைரைடர். இதுல ஆட்டோமேட்டிக்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே சாய்ஸ் டார்க் கன்வெர்ட்டர் வருது, ஃபோக்ஸ்வேகன் டைகூன், ஸ்கோடா குஷாக். இது 19 லட்சம் கிட்டத்தட்ட தொட்டுருது. அதனால பட்ஜெட்டை தாண்டி போகுது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் வெட்டாராவோட டெல்டாவும் ஹைரைடரோட S80யும் இது ரெண்டும் வேல்யூ ஃபார் மணி. உங்களுக்கு ஆண்டோடு வந்து ஒரு 17 லட்சம் கிட்ட வரும். 17 லட்சத்துக்கு வந்து நிறையா அதுன்னு போட்டு 17.50 கொண்டு வராங்க. ஆனால் ஆஃபர் போக 17 கொடுக்குறாங்க. 17 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு சேஃப்டி ரீதியாக அது நல்லா இருக்கும். கிராண்ட் வெட்டாரா, ஹைரைடர் நல்லா தான் இருக்கும். குளோபல் சி பிளாட்ஃபார்ம் 6 ஏர்பேக்ஸ் வந்துருச்சு. கிராண்ட் வெட்டாரா நல்லா. அப்புறம் அது இல்லாமல் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் 1.5 NA இன்ஜின் ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸோட இருக்குது. பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் ஓடிட்டு இருக்கலாம். அதில் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. மைலேஜ் கிடைக்குது ப்ரோ. மைலேஜ் டீசென்ட்டா இருந்து நம்ம ஃப்ரெண்ட் அக்ரெசிவான டிரைவிங் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. ஆமா, உங்களுக்கு மைலேஜ் எப்படி இருந்தாலும் வந்து 13 to 15 சிட்டிக்குள்ள கிடைக்குது. ஹைவேஸ் பண்ணீங்கன்னா ஒரு 17 வரைக்கும் கிடைக்குது. பொறுப்பு ஓட்டுனா 18-19 வருது. அவ்வளவு பெரிய காருக்கு டார்க் கன்வெர்ட்டர் வச்சு 18-19ங்கிறதுலாம் நல்ல மைலேஜ் இல்லைங்க. நல்ல மைலேஜ். நல்ல கார் வந்து நல்ல ஒரு ரிஃபைன்மெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. சூப்பரா இருக்கு. கம்ஃபர்ட்டபிள் செட்டப் அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த வண்டியில. ஈவன் ஃபோக்ஸ்வேகனை விட நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். இதுல கிராண்ட் வெட்டாரா ஃபோக்ஸ்வேகன்ல ஒரு ஸ்டிஃப் நோட் இருக்கும். ஃபோக்ஸ்வேகன் டைகூன்லயும் ஸ்கோடா குஷாக்லயும் ஒரு ஸ்டிஃப் நோட் இருக்கும். அது இங்க இல்ல. கொஞ்சம் கம்ஃபர்ட் ஓரியன்டா தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வேற ஃபீச்சர்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, க்ரூஸ் கண்ட்ரோல், இது எல்லாமே அடிப்படை தேவை எல்லாமே வந்துருது. புஷ் ஸ்டார்ட் பட்டனே வருது. இல்ல ஸ்டார்ட் பட்டன் வருது ப்ரோ. பேசிக் மாடல்ல இருந்தே வருது. அப்புறம் உங்களுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப், அந்த ஹெட்லாம்பை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிங்க. ரியர்ல டீஃபாகர் வந்துடும். வைப்பர் மட்டும் மிஸ் அவுட் ஆகும். ரியர் AC வன்ஸ் இருக்குது. 4 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பின்னாடி வந்து இன்னொருத்தர் சேர்த்து உட்காரணும். 3 பேராக உட்காரணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். ஏன்னா கிராண்ட் வெட்டாரால சென்டரில் அந்த ஆம்ரெஸ்ட் ஸ்பீக்கர் ஸ்பேஸ் வந்து நல்லா மேலே எடுத்து விட்டாங்க. அது என்ன ஆகுதுன்னா உட்காந்தீங்கன்னா முதுவலி கொடுக்குது சென்டரில். அது ஒரு பிரச்சனை. ஹிண்டே கிரெட்டா, கியா செல்டாஸோட பிரச்சனை என்னன்னா CVT கொடுக்குறாங்க. ஆனால் 20 லட்சத்துல தான் அது வருது, ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு CVT மைலேஜ் வரதில்லை, சுத்தமாக வரதில்லை. 10 தான் கிடைக்குதுங்க. அப்படின்றப்போ பிராக்டிகலா காம்பாக்ட் கிராஸ் ஓவர்ல அதுவும் இப்போதான் பிரைஸ் ஏறி இருக்கு கிராண்ட் வெட்டாராக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்தவங்களுக்கு 50,000 குறைஞ்சது. 7.5 16.5 கிடைச்சது. அந்த ரேட்டுக்குலாம் கிடைச்சது. நம்ம அவருக்கு எடுத்து கொடுத்தது 15.75. நம்ம அந்த இவருக்கு எடுத்து கொடுத்தோம் இல்லைங்க ப்ரோ. ஆமா, இப்போ ரீசன்ட் நம்ம அந்த 6 ஏர்பேக்ஸ் வரக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ் 15.75 எடுத்து கொடுத்தோம். என்ன குறைஞ்சிருச்சுங்க? அவ்வளவு பெரிய காரு, ஆட்டோமேட்டிக். அதெல்லாம் ஆஃபர்ஸ் அள்ளி இறக்கிறாங்க கிராண்ட் வெட்டாராக்கும் ஹைரைடருக்கும். இப்ப ஹைரைடர் நம்பர்ஸ் அதிகம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கிராண்ட் வெட்டாரா தாண்டி ஹைரைடர் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிரெட்டா, அடுத்து ஹைரைடர், அதுக்கப்புறம் தான் கிராண்ட் வெட்டாரா வருது. ஸோ நம்பர்ஸ் நல்லா போயிட்டு இருக்குது. நல்ல கார், ப்ராக்டிக்கலா நல்ல கார், நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே சஸ்பென்ஷன்லாம் நல்ல கம்ஃபர்ட் சைடு நல்லா. அதனாலதான் ப்ரோ இன்னைக்கு எடுக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு இதே பிரைசிங்ல ஜெர்மன் கார்ஸ் இருக்கு, இதே பிரைசிங்ல ஹுண்டாய் இருக்கு, கிரெட்டா இருக்கு. இது வாங்குற பிரைசிங்ல அதுலயும் பெட்ரோல் இருக்கு. இதுக்கு இது எடுக்கிற காரணம் வண்டி நல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே ஸ்பீடை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தா இன்னைக்கு மஹேந்திரா இதை தவிர வேற பிராண்ட் போகவே முடியாது. எல்லா பிராண்டும் எடுக்கிற காரணம் என்னன்னா கம்ஃபர்ட், ரீசேல் வேல்யூ, ரிலையபிலிட்டி,
எனக்கு ஆஃப்டர் சேல்ஸ் எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷரே இல்லாம நான் இருக்கணும் அப்படிங்கறனால தான் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் நல்ல நம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அஸ் ஆல்ரவுண்டரா இருக்கும் இது. டீசல் போறீங்கன்னா கரெக்டா இஎக்ஸ் ஆப்ஷனல்ல போலாம். அதே மாதிரி கியா செல்டாஸ்லயே போலாம். ஆனா எல்லாமே 20 லட்சம் தாண்டிடுது டீசல் ஆட்டோமேட்டிக். ஒரு சிங்கக்குட்டி ஒன்று இருக்கான் கியா சோனட்ல HTX டீசல் ஆட்டோமேட்டிக் ஆன் ரோடே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16.5 லட்சம் ப்ரோ. டீசல் ஆட்டோமேட்டிக்கே 16.5 லட்சம். ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ. ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், வென்டிலேட்டட் சீட்ஸ், லெதரேட் அப்ஹோல்ஸ்ட்ரி, ரியர் ஏசி, சன்ரூஃப், ஒரு நல்ல ஒரு பேக்டான ஒரு கார். ரியர்ல வந்து 4 பேர், அதாவது மொத்தமா 4 பேர் உட்காந்துக்கலாம். லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் ரொம்ப கிராம்டா சொல்ல முடியாது. மோதாது, அதாவது கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்க முடியும். நம்ம கால் போய் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களோட சீட்லோட மோதும் அப்படின்னம்னால மோதாது. நீங்க ஒரு டீசல்ல ஆட்டோமேட்டிக் பாக்குறீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதுதான் ப்ரோ. டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் நல்லா இருக்குங்க ப்ரோ. அந்த கியர் பாக்ஸ் சூப்பரா இருக்கும். மைலேஜ் நல்லா வருதுங்க ப்ரோ. அது மைலேஜ் நல்லா 17 to 18ல கிடைக்குது. உங்களுக்கு சிட்டிக்குள்ள ஒரு 13-14, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 16 to 18 வரைக்கும் கிடைக்குது. அப்புறம் டிபிஎஃப் இஷ்யூ இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ஸ்ல வந்து இந்த டிபிஎஃப் இஷ்யூ கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா அது எப்படி தான் இழுத்து ஓட்டிடுது. ஏதோ ஒரு டைம்ல பெடல் அழுத்தி இழுத்து ஓட்டிடும் அது. ஸோ அது ஒரு ஆட் அட்வான்டேஜ். நமக்கு டார்க் கன்வெர்ட்டர் லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி பிரச்சனை இல்லை. அதில் சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 10,000 ரூபா ப்ரோ சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். வண்டியோட சேஃப்டி ரீதியாக கேட்டிங்கன்னா சோனட் டீசலை பொறுத்த வரைக்கும் புது சோனட் நல்லா தான் இருக்குது. பழைய சோனட் மாதிரி ஃப்ரெஜெல்லாம் இல்லை. ரெயில் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது ஒன்றும் கிராஷஸ் நடக்கல. எனக்கு ஐ ஹோப் சிரோஸே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சோனட் அந்த மாதிரி மோசமாக விட்டுருக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல ஒரு வண்டி டீசலில் பார்க்குறப்பல தான். நீங்கள் வந்து அதிகமாக கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகும், இல்லை வந்து நெருக்கி சிட்டி டிராஃபிக்கில் ஓட்ட போகிறீங்க, மைலேஜ் கொஞ்சம் வேணும், ஆட்டோமேட்டிக்காக வேணும் அப்படின்னா எனக்கு அதுதான் ஆப்ஷன். இன்னொன்று சிட்டி டிராஃபிக்கில் அந்த டீசலையே ஆட்டோமேட்டிக்லாம் வாங்குறப்ப என்னன்னா ஒரு டைமாவது எடுத்து ஓட்டிருங்க, ஒரு விரட்டிடுங்க. ஏன்னா சிட்டிக்குள்ளே போகும்போது வந்து ரொம்ப லோயர் ஆர்பிஎம் மெயின்டைன் ஆகும், டிபி ஃபில்டர் கிளாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்னன்னா சிட்டிக்குள்ள மைலேஜோட வண்டி வேணும்னா டீசல் ஆட்டோமேட்டிக் தவிர வேற சாய்ஸ் கிடையாது. சிஎன்ஜில ஆட்டோமேட்டிக் கிடையாது, டீசல் ஆட்டோமேட்டிக் தான் போய் ஆகணும். அப்போ இது நல்ல சாய்ஸ், உங்களுக்கு நல்ல சாய்ஸ். சரி, இதெல்லாம் விட்டுட்டு 7 சீட்டர்னா ஸ்ட்ரெயிட்டாகவே எர்டிகா விஎக்ஸ் ஆட்டோமேட்டிக். நோ சாய்ஸ். பட்ஜெட்டுக்குள்ளே அதான் இருக்குது. 14.10 லட்சத்தில் உங்களுக்கு ஒரு விஎக்ஸி டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்க. பேசிக் ஃபீச்சர்ஸ் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், மேலே ரூஃப் மவுண்டட் ஏசி, இப்போ 6 ஏர்பேக்ஸ் வந்துருச்சு. எர்டிகால சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் எர்டிகால. அந்த சஸ்பென்ஷன் வந்து பெருசா யாருமே பேசல, ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க நல்லா பண்ணுவாங்க, எல்லாமே நல்லா பண்ணுவானுங்க. ஒரே ஒரு இதுல கோட்டை விட்டுட்டு இருந்தாங்க, அப்ப அதையும் புடிச்சிட்டாங்க. சேஃப்டிங்கிற விஷயத்தை புடிச்சிட்டானுங்க. இப்போ ஆனா எர்டிகால 6 ஏர்பேக்ஸ் பண்ணிட்டானுங்க, இன்னும் ஸ்ட்ரக்சர் அப்டேட் பண்ணல. அது மேபி அடுத்த பழைய எர்டிகா 4 ஸ்டார் ரேட்டிங்ல லிங்க் ப்ரோ இருந்தது. 3 ஸ்டாருங்க. 3 ஸ்டார் இருந்துச்சு. ஓகே, ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்காது. ஓகேவா மேனேஜபிளா இருக்கும். இன்னொன்று ப்ரோ, உங்களுக்கு அந்த ப்ரைஸ் பாயிண்ட் யோசிச்சு பாருங்க. 14.4 lakhsக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். 7 சீட்டர் ப்ராப்பர் 7 சீட்டர். உங்களுக்கு நல்ல இன்ஜின், 1.5 லிட்டர் இன்ஜின், 4 சிலிண்டர் இன்ஜின். பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்ல ஏறப்போ அழகாக ஃபர்ஸ்ட் கியர்ஸ் ஷிஃப்ட் பண்ணி இழுத்துருது, புல் பண்ணிடுது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு 10 to 12, சிட்டிக்குள்ளே ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 15-16. இதுதான் ரியல் டைம் எர்டிகாவை பொறுத்த வரைக்கும். பில்டு வந்து ஓகேவா இருக்கும், ரொம்ப பெஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் 6 ஏர்பேக்ஸ் வந்து சலசலன்னு போறதெல்லாம் போகாது, இல்லை ப்ரோ, நல்லா இருக்கும். நாமளே பார்த்துருக்கோம், 1.5 லட்சம் கிலோமீட்டர் பார்த்துருக்கோம். கேபுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எர்டிகாவா தானே இருக்கு. நீங்க எந்த இன்னைக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் போனீங்கன்னா கேபுன்னு ஒரு 7 சீட்டர் புக் பண்ணீங்கன்னா எர்டிகா தான் இருக்கு. அதனால எர்டிகா விஎக்ஸ் 80 சர்வீஸ் காஸ்ட்டு சேம். அந்த 1.5 லிட்டர் இன்ஜின்ங்கும் போது இந்த மாருதியோட கிராண்ட் விட்டாரா, டொயோட்டா ஹைரைடர், இந்த எர்டிகாவோடது, பிரஸா, இது எல்லாமே சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஒரு 6000 ரூபாய்க்குள்ள முடிச்சிடுறாங்க. ஸோ அதனால வந்து பெருசாக சர்வீஸ் காஸ்ட்லாம் இல்லை. நல்லா ப்ராக்டிக்கலான ஒரு 7 சீட்டர். ரெனோ டிரைவர் வந்து ஃபேஸ் லிஃப்ட் வருது, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அது வந்ததுக்கப்புறம் பேசுவோம். ஆட்டோமேட்டிக்கில் வேறு என்ன, இந்த கியா காரன்ஸு, டொயோட்டா ரூமியன் சேமஸ் எர்டிகா தான். கியா காரன்ஸு, கிளாவிஸ்லாம் போகும்போது இன்னும் பட்ஜெட் ஜாஸ்தியாக போயிடுது. அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று அங்கே போனால் டர்போ பெட்ரோல் டீசல் தான் போகணும், எங்கேயோ போயிடுது வேலை. ஸோ அதனால் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஆட்டோமேட்டிக் 7 சீட்டர்னா இதுதான் விஎக்ஸ் 80, வேல்யூ ஃபார் மணி. இதை விட்டுட்டு செடன்ஸ்னு போனீங்கன்னா ஹோண்டா சிட்டி, வெர்டஸ், ஸ்லாவியா, சியாஸு, இந்த மாதிரி செக்மெண்ட் இருக்கிற கார்களில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹோண்டா சிட்டியோட வி அபெக்ஸ் எடிஷன் ப்ரோ. ஆண்டோடே வந்து பார்த்தீங்கன்னா 16.8 lakhs வருது. 16.8 lakhsக்கு உங்களுக்கு சஃபிஷியண்டான ஃபீச்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு அலைவில்ல வந்துருதா? எனக்கு ப்ரோ அலைவில்ஸ் வந்துருது.
உங்களுக்கு அலைவீல்ஸு, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஸ்போர்ட் எடிஷனில் வச்சு பேசுகிறது அலைவீல்ஸ் வந்துருச்சு. அப்புறம் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து 4 ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். ஏன்னா ஏடாஸ் இருக்குங்க, லெவல் 2 ஏடாஸ் கொடுத்துட்றாங்க வி மாடல்ல இருந்து. சஃபிஷியன்ட் ஃபீச்சர்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுளான ஒரு கார். அந்த 1.5 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிலேபிளாக இருக்கக்கூடியது, பல வருஷமா மார்க்கெட்டில் இருக்கு. உங்களுக்கு அதோட சிவிடி போகும்போது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். மைலேஜும் வந்து டீசெண்டாக இருக்கும். உங்களுக்கு 16 to 17 கிடைக்குதுங்கிறாங்க ரியல் டைமில் ஆவரேஜ். சிட்டிக்குள்ளே ஒரு 13 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஹைவேஸ் போனோம் 17-18 கிடைக்குது. வச்சிருக்கிற யூசர்ஸ் யாருமே ஹோண்டா சிட்டி குறை சொன்னதை நான் பார்த்ததில்லை. ஹோண்டா சிட்டி குறை சொல்லி நான் இது வரைக்கும் கேள்வி கூட பட்டதில்லை. ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கலான கார், பவருக்கு பவர் இருக்கும் ப்ரோ. ஏன்னா அந்த 1.5 வந்து பவர்லாம் மேபி இப்போ என்ன அதுல இருந்து ஃபீட்பேக் வருது அப்படின்னா ஒரு ப்ராப்பரான அப்டேட் இல்லை, ஒரு ப்ராப்பரான வந்து இன்ஜினுக்கு வந்து பவர் பத்த மாட்டேங்குது. எல்லா பிராண்டும் இன்னைக்கு டர்போ கொண்டாந்துட்டாங்க, நம்மளதுல வந்து டர்போ இல்லை சிஎன்ஜி இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்களோ இல்லையா. வண்டி வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, எடுத்தேன் இந்த லைட் இருந்துச்சு, இந்த சர்வீஸ் சென்டர் இந்த விஷயத்துக்காக போனேன், எனக்கு இந்த பிரச்சனையாச்சுன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த எண்ணெய் என்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாம் பண்ணீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் 1 லிட்டர் டர்போ ஈக்குவல் அது போகும். அதான் போகும். டிரைவிங் டைனமிக்ஸ் நல்லா இருக்கும். சிஎன்ஜி இப்போ ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிட்டிங் கொடுக்குறாங்க ப்ரோ, வேணும்னா போட்டுக்கலாம். ஃபீச்சர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தேவை. ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் அப் மார்க்கெட்டாக கொண்டு வரணும். பழைய ஹோண்டா சிட்டியை விட இது டவுன் கிரேட் பண்ண மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்றாங்க. அப்பயே அது அந்த குவாலிட்டியில் இருந்துச்சுப்பா, இப்போ வந்து அதை கம்மி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நீங்க வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு அப்படிதான் பேசுறாங்களோ இல்லையா. நான் வந்து வண்டியில் எனக்கு இன்ஜின் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, இங்கே ஃபோன் பண்ணி சொன்னேன் ரெஸ்பான்ஸ் இல்லை, சர்வீஸ் சென்டர் நீ ஒழுங்காக பார்த்துக்கலன்னு இது வரைக்கும் நான் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு செடன் பார்க்குறேன். பட்ஜெட், அதாவது என்னோட பட்ஜெட் ஒரு 17 லட்சம் ரூபாய்க்குள்ள லாங் டேர்ம் வச்சுப்பேன். கம்ஃபர்ட், சடன் போனவே கம்ஃபர்ட் எதிர்பார்ப்போம், டிரைவிங் டைனமிக்ஸ் எதிர்பார்ப்போம், இது எல்லாமே கிடைக்கும். பவரும் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி ஒரு பவர் இருக்காது. சேஃப்டி ரீதியாக நல்லாயிருக்கும். ஹோண்டா சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 5th ஜென்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு 5 ஸ்டார் ஆல்ரெடி வாங்கியிருக்குது வெளியில், வேற ஒரு என்கப்பில் வாங்கியிருக்கு. இங்கேயுமே வந்து அது ஒஸ்டாலாக இருக்காது, நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஓகே. இதில் இப்போ ஸ்போர்ட் எடிஷன் வந்துருக்குது, என்ன செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்போர்ட்னா சும்மா கிமிக்காக அங்கங்கே பிளாக் எலிமெண்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் ஹோண்டாட்ட எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன் எஃபோர்ட் போட மாட்டேங்கிறீங்க மார்க்கெட்டில்? எஃபோர்ட் போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இதை விட்டால் வெட்டஸ் ஸ்லாவியா ப்ரோ. வெட்டஸ் ஸ்லாவியா வந்து உங்களுக்கு ஆண்டர் வந்து கிட்டத்தட்ட 18 lakhs வந்துருது. ஆஃபர் 1 லட்ச ரூபா எப்படி இருந்தாலும் கொடுக்குறாங்க. 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப அந்த 17 லட்ச ரூபா பாக்கெட்டில் அது கொண்டு வரலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், டிரைவிங் டைனமிக்ஸ் சூப்பராக இருக்கும், ஃபீச்சர்ஸ் தேவைக்கேற்ப இருக்கும், நல்ல ஒரு சாலிடான ஒரு பில்டு. மைலேஜை மட்டும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா போகலாம். டார்க் கன்வெர்ட்டர் வித் 1 லிட்டர் டர்போ. கரெக்ட். மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். சர்வீஸ் காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஹோண்டா சிட்டி 3000 to 8000 ரூபாய். இது வந்து ஒரு 1000 to 2000 ரூபாய் சேர்த்து வரும். ரெண்டுல எது ரிலேபிள்னு கேட்டால் நீங்கள் என்ன ப்ரோ? ஹோண்டா சிட்டி தான். ஹோண்டா சிட்டி தான், அதுதான் நானும் சொல்கிறேன். ஹோண்டா சிட்டி ரிலேபிள் இந்த சென்ஸ் நான் என்ஜினுக்காக மட்டுமே சொல்லலை. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக ஒருத்தனை வச்சிருக்கணும்ல அப்படின்றப்ப எனக்கு ஹோண்டா சிட்டி தான். வேர்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, ஸ்லாவியாலி வருது. அதை அட்ரஸ் பண்ணுற விதம் வந்து ஹோண்டாவில் பெட்டராக இருக்குது அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம். இன்னொன்று அதில் வராது பேசிக் மெக்கானிசம் வராது சொன்ன மாதிரி அதில் வந்து டர்போ கிடையாது, பேசிக் மெக்கானிசம் தான். அதில் என்ன வரக்கு என்ன இருக்கு ஆல்ரெடி எல்லாமே ப்ரூவ் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ண இஷ்யூஸ் எல்லாமே. அதனால அதில் வரக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஸோ இதுதான் என்னோட விஷயம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எனக்கு வந்து ஹோண்டா சிட்டி. ரெண்டாவது வந்து பர்ஃபார்மன்ஸ் பெரியர் அப்படின்னா வெட்டஸ் ஸ்லாவியா. வெட்டஸ் ஸ்லாவியா வாங்கிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டுக்கோ இல்லை சர்வீஸ் காஸ்ட் கூட ஓகே, ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டில் யோசிக்காதீங்க. ஏன்னா அது கூட தான் வரும். ஏன்னா அதோட பார்ட்ஸோட குவாலிட்டி அப்படி தான் இருக்கும். குவாலிட்டின்னு போயிட்டானவே காஸ்ட் கூட தாங்க. ஆமாம். எப்பவுமே ஒரு மோகன் நான் சொல்கிற மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா சீப்பாக இருக்கும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே கவர் பண்ணியிருக்கோம். சாரி, இந்த பாட்காஸ்ட் மேபி எழுந்து ஜாஸ்தியாக போயிருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணும் அப்படின்றதுனால தாங்க. ஒவ்வொரு வண்டியோட ஃபீச்சர்ஸையும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். மேபி இந்த பாட்காஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சந்தோஷம். இன்னும் எதில் என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம C3 வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்ருக்கோம். நாம இப்போ ஆல்ரெடி வந்து திருப்பூர் காங்கேயம் பிரான்ச் எப்போ ப்ரோ இனாகிரேட் பண்ணுறோம்? ஆகஸ்ட் மந்த் ஓப்பனிங் பிளான் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஆடி மாதம் முடிஞ்சோடனே திருப்பூரும் காங்கேயம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம பெட்டில் பார்த்தீங்கன்னா இது திருச்செங்கோடு, பவானி இதெல்லாம் அப்படியே என்கொயரியில் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ஜோனில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கால் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது, பட் இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ பூம் ஆகிட்டு இருக்கு. ஒரு அதாவது ஒரு எந்த பிஸ்னஸ் எடுத்தீங்கனாலும் அதுக்கு வந்து அந்த ஒரு பிரேக் ஈவன் பீரியட் இருக்கும், ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். இதில் கொஞ்சம் கம்மி. அதாவது இன்னைக்கு பிஸ்னஸே ஆப்ரேட் ஆகலினாலுமே நிறைய இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற பொருளை நம்ம வித்தாகணும் குறிப்பிட்ட டைமுக்குள்ள. இதில் அப்படின்லாம் எதுவுமே இல்லையில.
ஒரு பேர் மினிமம் அந்த பேர் மினிமம் நமக்கு வந்து சீக்கிரமா நம்மளோட அது கையிலிருந்து காசு போட்டு இந்த பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வராது. ஸோ இதுதான் விஷயம். அடுத்து செராமிக் கிராஃபைன் அப்புறம் டெஃப்லான் பிபிஎஃப் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரீச் அவுட் பண்ணலாம். நம்ம செராமிக் கிராஃபைனுக்குலாம் சிஸ்டம் எக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். செராமிக் கிராஃபைனில் வந்து என்ன யூஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுங்க. அதுதான் இப்போ ஒரு கார் இன்னைக்கு வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து பேசிக்காகவே கார் பார்த்தீங்கன்னா 10 lakhsல இருந்து 25 lakhs வரைக்கும் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணுற காரை வந்து நாம நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்காக செராமிக் கோட்டிங், கிராஃபைன் கோட்டிங், பிபிஎஃப் நம்ம எல்லாமே இது பண்ணி தரோம். இப்போ செராமிக் கிராஃபைன்ங்கிற சேம் கான்செப்ட் தான். சேம் கான்செப்ட் மீன்ஸ் செராமிக்கோட கொஞ்சம் கிராஃபைன் அட்வான்ஸ்டு. நம்ம காரை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸினஸ் டே ஒன்ல எடுக்கும்போது ஒரு கிளாஸினஸ் இருக்கும். ஸோ அது நாளாக 1 yearல பார்த்தீங்கன்னா நம்ம காரை ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இது புது கார், இது பழைய கார், இது ரொம்ப பழசு அப்படின்னு. ஸோ செராமிக் கோட்டட் கார்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. கிளியர் கோட்டுக்கு மேலே அடிஷனல் ஒரு லேயர் ஆட் பண்ணுறதுனால நம்ம திருப்பி மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்மளால பஃபிங் பண்ணிக்க முடியும் அந்த காரை. ஸோ பிராண்ட் நியூவே வச்சுக்க முடியும் அந்த காரை. நீங்கள் கார் வாங்குறீங்க, உங்களோட காரோட மெயின்டெனன்ஸில் நீங்கள் அதிகம் ஈடுபாடு காட்டக்கூடிய ஆள். உங்களோட காரோட அந்த ஃபர்ஸ்ட் டேயில் வாங்கினா அந்த கிளாஸை அதை அப்படியே ரிட்டைன் பண்ணி நான் வந்து ஒரு 5 to 7 years வச்சிருந்தனால எனக்கு அப்படியே இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த செராமிக் கிராஃபைன்லாம் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம C3 டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டரான ஒரு பெனிஃபிட்ஸில் நம்ம பண்ண முடியும். பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, இந்த மாதிரி நம்ம வந்து கிராஃபைன், செராமிக், டெஃப்லான், பிபிஎஃப் இந்த மாதிரி விஷயமும் சரி. செராமிக் கிராஃபைனுக்கு எவ்வளோ வாரண்டி கொடுக்குறோம் ப்ரோ? பிபிஎஃப்க்கு எவ்வளோ ப்ரோ? 1 yearல இருந்து 7 years வரைக்கும் இருக்குங்க ப்ரோ. ஓகேங்க. பிபிஎஃப் வந்து 5 yearsல இருந்து லைஃப் டைம் 15 years வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி பேசிக் பேக்கேஜ் எவ்வளோல இருந்து செராமிக் பண்றோம் ப்ரோ? 9,999ல இருந்து நம்ம நானோ செராமிக் கோட்டிங் பண்றோம். 1 year நம்ம வாரண்டி கொடுத்துறோம். ஓகே. அதுல இருந்து நம்ம கிட்ட வந்து 45 வரைக்கும் இருக்கு. கிராஃபைன் கோட்டிங்ல வந்து 45 வரைக்கும் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் நம்ம C3 டீமை ரீச் அவுட் பண்ணுங்கள். அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும். அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சேச்சிர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பாய்.